10 seconds, 5 seconds. Comments. 1. திண்டிவனம் நகராட்சியில் தெருவிளக்கு பராமரிப்புக்கு தேவையான மின்சார குழல் விளக்குகள் சப்ளை செய்வதற்காக மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் நகராட்சி ஆணையாளரால் வரும் மே மாதம் 10ஆம் நாள் பிற்பகல் 3 மணி வரையில் கோரப்படுகின்றன. கிடைக்கப்பெற்ற ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் அதே நாளன்று பிற்பகல் 4 மணிக்கு வருகை தந்துள்ள ஒப்பந்தக்காரர்களின் முன்னிலையில் பிரிக்கப்படும். ஒப்பந்த புள்ளி நமூனா படிவங்கள், நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை அலுவலக நேரத்தில் 50 ரூபாய் நேரில் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம். இதற்கான ஒப்பந்த புள்ளி அறிக்கையினை தயாரிக்க 2. ஈரோடு வேலப்பன் சாலையில் உள்ள சுதாகர் புத்தக சாலைக்குண்டான 10 புத்தக கட்டுக்கள் மதுரையிலிருந்து வந்து 5 நாட்கள் ஆகின்றன. விபரத்தை தெரிவித்தும் சரக்குகள் எடுத்துச் செல்லப்படவில்லை. சரக்குகள் மேலும் கிடங்கில் தங்கினால் அவற்றுக்காக தினம் ஒன்றுக்கு 20 ரூபாய் வீதம் தாமத கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். எனவே உடனே புத்தக கட்டுக்களை எடுத்து செல்லுமாறு வலியுறுத்தி ஈரோடு நேசமணி போக்குவரத்து கழக மேலாளர் சுதாகர் புத்தக சாலையின் உரிமையாளருக்கு எழுதும் கடிதம் வரைக. 3. முசிறியில் உள்ள நெசவாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்திற்கு தகுதியும் முன்னனுபவமும் உள்ள செயலர் தேவை. மாத ஊதியம் ரூபாய் 40,000. அரசு அலுவலருக்குள்ள அனைத்து பணிகளும் உண்டு. மத்திய கூட்டுறவு பள்ளியில் பயிற்சி பெற்று 30 வயதுக்கு மிகாமல் உள்ள வணிகவியல் பட்டதாரிகள் சான்றிதழ்களுடன் 20 ஆகஸ்ட் 2023க்குள் சங்க தலைவருக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ரொக்க வைப்பு தொகை 1 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். இதற்கான விளம்பரம் தயாரிக்க 4. வெங்கடேஸ்வரா நகர் விரிவாக்கம் பகுதியில் தீ விபத்து. 15க்கும் மேற்பட்ட தச்சு சிறு தொழில் கூடங்கள் எரிந்து நாசமாயின. இத்தீ விபத்தினால் பொருட்சேதம் ரூபாய் 5 லட்சம். தீக்காயமுற்றவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும். மழையின் போது இரவு நேரத்தில் தெருவிளக்கு மின் கம்பத்தில் மின்சார கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் புலன் விசாரணை மேற்கொண்டனர். தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து விரைந்து வந்து துரிதமாக செயல்பட்டதால் தீ மேலும் பரவாமல் தடுக்கப்பட்டது. மின் கசிவால் தீ விபத்து பல லட்சம் நாசம் என்ற தலைப்பில் விபத்து பகுதியில் பிரசுரிக்க வேண்டி முன்னிலை நாளிதழ் ஆசிரியருக்கு பத்திரிகை செய்தி ஒன்று தயாரிக்க